பிடியதன் உருவுமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகுக்குடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லைவாழ் நடராஜருடைய திருவடியை வணங்கி இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17/8/2025 ஞாயிற்றுக்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதனத்தில் ஆவணி மாதம் 1ஆம் நாள் பிறக்கின்றது. ஆவணி மாதம், இம்மாதம் முதல் தேதியே ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு அமைதியின் சுரூபமாக இருக்கக்கூடிய அனுகிரகமும் அனுகூலமும் அனுகூல மூர்த்தியும் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா முதல் நாளிலே வருகின்றது. ஆவணி 1ஆம் நாள் சனீஸ்வரனுடைய ஜெயந்திக்கு தான் இந்த விளக்கம். ஏன்னா எல்லாருமே நம்ம அவருடைய பிடியில் தான் இருக்கிறோம். ஒரு குழந்தை சிசுவிலிருந்து குழந்தை பிறந்ததிலிருந்து அதனுடைய ஜனனம் ஆகி மரணம் ஆகக்கூடிய அந்த காலகட்டத்தில் அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய சூரியனுடைய சாயாதேவிக்கு மகனாக பிறக்கக்கூடிய தர்ம தேவதையாக இருக்கக்கூடிய சனீஸ்வரனுடைய ஜெயந்தி விழா மிக சிறப்பாக நம்ம கொண்டாடுகிறோம். ஆவணி 1ஆம் நாள். அதே போல் அந்த ஆவணி முதல் நாளில் ஒரு எள்ளு, இரும்பு சட்டி, கருப்பு வஸ்திரம், ஒரு டிசபிலிட்டி இருக்கக்கூடிய 12 பேத்துக்கு புளியோதரை அன்னம், எள்ளு அன்னம், 8 தீபம், எல்லா பிரதர்சனம் இதெல்லாம் செஞ்சு வந்தீங்கன்னா ஆவணி 1ஆம் தேதியில் சனீஸ்வரனுடைய தாக்கங்கள் குறையும், நிச்சயமாக குறையும். அதில் யாராருக்கு என்னென்ன ராசிக்கு, மீன ராசிக்கு, சிம்ம ராசிக்கு, கும்ப ராசிக்கு, மகர ராசிக்கு கண்டிப்பாக குறையும். ஏன்னா இவங்க தான் சனீஸ்வரனுடைய தாக்கத்தில் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. இவங்க தான் இந்த ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. அடுத்தது ஆவணி 8ஆம் நாள் இந்த கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா பங்காளி சண்டைன்னு போடுவாங்க. அந்த பங்காளி சண்டையெல்லாம் தீர்க்கிறதுக்கான நாள் அந்த ஒரு நாள் இருக்குது. அந்த ஒரு நாள் தான் பங்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து குலதெய்வத்தை போய் கும்பிடணும். 21 தலைமுறை 61 பந்தின்னு சொல்லுவாங்க குலதெய்வத்தை கும்பிட போகும்போது. அப்படிலாம் சொல்லி வந்தீங்கன்னா அது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது ஆவணி 9 நாள் செவ்வாய்க்குரிய ஜெயந்தி. ஆவணி 11 நாள் மிக முக்கியமான நாள். ஆவணி 11 தான் மகா சங்கட சதுர்த்தி முடிஞ்சு விநாயகருடைய விநாயக சதுர்த்தி திருவிழா. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில், ஒரு மனிதனுடைய தொழிலில், ஒரு மனிதனுடைய நிறுவனத்தில், ஒரு மனிதனுக்கு ஒரு குடும்பத்தில் நடக்கக்கூடிய சுபகாரியங்களுக்கு, ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நல்லது எல்லாவற்றைக்கும் தடையை நீக்கக்கூடியவர் மூலாதாரத்து கணபதி விநாயக பெருமான். அவரை வழிபடுவதும் விநாயகர் சதுர்த்திக்கு உங்களால் இயன்ற வழிபாட்டுகளை கொடுப்பதும் மரபாகும். அதுக்கடுத்தது குரு ஜெயந்தி, சுக்கர ஜெயந்தி, இதெல்லாம் நீங்கள் அப்பப்போ பார்த்துக்க வேண்டியது. அடுத்து 12 ராசிக்குரிய பலனை பற்றி இப்போது நம்ம தெளிவாக பதிவு செய்வோம். போலமா? அடுத்து நாம் காண இருப்பது மீன ராசி. காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் அயன சயன போக உறவு துறவு என்று சொல்லக்கூடிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியது, முட்டுக்கட்டையும் போடக்கூடியது. ஏன்னா இங்கே 7 நடக்குது கோச்சாரத்தில், முன்னேற்றத்தை கொடுக்குதுன்னு சொல்ல. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சூரியன் ஆவணி மாதத்தில் இருக்கார். அப்போ சனி 2 அதில் என்ன ஒரு பீட்டி, சனி வக்கரமாகி உங்களுக்கு 7.5 சனி நடந்துருக்குது. அப்போ மீனத்தில் 7.5 சனி நடக்கிறது ஒரு நெகட்டிவ் மட்டுமல்ல, செவ்வாயை பார்க்குறாரு பாருங்கள், கன்னி செவ்வாயை பார்க்குறாரு. அப்போ கன்னி செவ்வாயை பார்க்கும் பொழுது மிக கவனத்தோடு இருக்கணும். எங்கே கவனத்தோட? குடும்பத்தில் கவனமாக இருக்கணும். குதூகலத்தை கொடுக்கக்கூடியவர், ரொம்ப அன்பு, பாசம், நேசம், மதிப்பு, மரியாதை எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். யார் இல்லைங்கிறது. பட் இருந்தாலும் 7 இல்லையா, அந்த தாக்கத்தை எடுக்கணும் இல்லையா. அப்போ நிச்சயமாக அந்த தாக்கத்தை எடுக்கக்கூடியவர் சனீஸ்வர பெருமான். செவ்வாய் சனி வக்கரத்திலிருந்து பார்க்கறதுனால கற்று கூடுதலான அந்த அந்த பவர் இருக்குங்க. ஏன்னா அங்கே இருக்கிறது கடக செவ்வாயில், அங்கே இருக்கிறது கன்னி செவ்வாய். அப்போ கன்னியில், அதாவது கிராமத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, கன்னியில் செவ்வாய், கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம், கன்னி செவ்வாய் ஆழத்தை கண்டுபிடிக்கும். அப்போ உங்களுக்கு வேண்டிய தொழில், ஃபைனான்ஸு, வெளிநாடு, அரசியல், அரசு, நிர்வாகம், ஃபைனான்ஸு, பூக்கள், மலர்கள், இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஜவுளி, ஆன்மீக தேடல், ஆன்மீக கட்டளை, அறக்கட்டளை, எல்லா பாகுபாடு இல்லாத தவசிகள் வரும் குகை,
அண்ணாமலை இந்த மாதிரி வழிபாடுகளை பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மகத்தான வாழ்வு உண்டாகும். இந்த மாதிரி உங்களுக்கு எல்லா தொழிலையும் சிறப்பாக இருக்கும். எல்லா வகையான தொழிலும் பண்ணிட்டு வந்தால் இந்த பாகுபாடு இருக்காது. ஏன்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் முதல்ல சொல்லிட்டேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழிலை தொடக்கூடாது. இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரம்மாவுக்கு மீன ராசிங்க, அதனால் நாங்கள் நல்லா இருக்கிறோமுங்க. எத்தனை நாளைக்கு? அதுதான் கணக்கு. அது நம்ம கணக்கு இல்லை, விதி கணக்கு. அதனால் மதியை நம்ம வெல்ல முடியாது. மதியில் பார்க்கலாம், என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிறலாம். முடிவு யார் கையில் இருக்குது? விதிவு கையில் இருக்குது. அப்படிப்பட்ட மீனராசி நேயர்களுக்கு ராசிநாதன் உங்களுக்கு ராசிநாதன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு. எப்போ? 19/10 இந்த ஆகஸ்ட்டு செப்டம்பர்லேருந்தே உங்களுக்கு ஒரு நல்ல செய்திகளை கொடுப்பதற்கு நடைமுறைப்படுத்துகின்றார். ஒரு கைடு பண்ணுறாரு. எப்படி பண்ணுறாரு? அதாவது தாக்கங்கள் குறையும். உங்களை 9ஆம் பறவை பார்க்குறாரு, உங்கள் வீட்டையும் பார்க்குறாரு. அப்போ அதிசார குரு என்னது? அதிசார குரும்போது உங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு உங்கள் தொழிலுக்கு தகுந்த வெற்றியை கொடுப்பார். உங்களுக்கு தகுந்த வெற்றிக்கு இடைப்பட்டிருக்கக்கூடிய கடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த தடைகளை தகர்த்தெறிந்துடுவார். வெளிநாடு போங்க, 7 நடக்கும்போது வெளிநாடு போங்க, அப்பா அம்மாவுக்கு ஆதரவுங்க, விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள், ஆஞ்சநேயர் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்கரத்தாழ்வார் மறந்துடாதீங்க. சக்கரத்தாழ்வார் வழிபாடு மிக மிக முக்கியம். புரட்டாசி மாதம் வருதில்ல, அடுத்து புரட்டாசி வருதில்ல, புரட்டாசியில் பாருங்கள் சனீஸ்வரனை கும்பிட சொல்லுவாங்க. என்னையே அமாவாசைக்கு ஆடிக்கு அப்துல் கதாருக்கு அமாவாசைக்கு என்ன சம்மந்தம்னு கேட்காதீங்க. புரட்டாசி வரும்போது ஏன் சனிக்கிழமை கும்பிடணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு புரட்டாசி மாதத்தில் உங்களுக்கு நான் ஒரு பதிவை நான் போடுறேன். இருந்தாலும் இப்போ மீனராசி நேயர்களுக்கு இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் ஒரு மகத்தான ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா வகையிலையும், குடும்பத்திலும் சரி, குடுக்கல் வாங்கல அறவே நீ என்ன ஆனாலும் சரி, எது வந்தாலும் சரி, குடுக்கல் வாங்கல அறவே நீங்கள் இருக்கணும். மிக கவனமாக குடுக்கல் வாங்கல எச்சரிக்கையாக இருக்கணும். பணம் போச்சுன்னா உங்களுக்கு வராது. அந்த மாதிரி குடுக்கல் வாங்கல கவனமாக. ஏன்னா உங்களுக்கு சனி செவ்வாய் பார்ட்னர்ஷிப் சரியில்லை. ஏற்கனவே 7 முதல் சுற்று இருந்தால் ரொம்ப கடுமையாக பாதிக்கும். அதனால் தயவுசெய்து பிள்ளையார் வழிபாடு, விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, கண்டிப்பாக விநாயகருடைய காரிய சித்தி மாலை, பந்தம் அகற்றும் அனந்த குண பரப்பன் எவன்பால் உதிக்குமோ, எந்த உலகம் எவனிடத்தில் ஈன்றிருந்து கறக்குமோ, சந்தமறை ஆகங்கள் அனைத்தும் எவன்பால் தகவருமோ, அந்த இறையாம் கணபதியை அன்பு கூற தொழுகின்றேன். அந்த விநாயகர் காரிய சித்தி மாலையை படித்து தான் நான் வேலைக்கு போனேன். காரிய சித்தி மாலையை படித்து தான் ஒருத்தர் யூஎஸ்லேருந்து என்ன சொல்கிறாங்க, நான் ப்ரொமோஷனில் போயிட்டேன், எனக்கு ஜூனியர் 30 பேர் இருக்காங்க, 20 பேர் இருக்காங்க, எனக்கு ஜூனியர் கொடுத்துட்டாங்க. ஐயா நீங்கள் காரிய சித்தி மாலையை சொன்னீங்க, நான் வந்து சேர்ந்துட்டேன். அதேமாதிரி சுவிட்சர்லாந்தில் ஒரு லேடி பேசுகிறாங்க, காரிய சித்தி மாலையை படித்து தான் நான் வேலைக்கு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காரிய சித்தி ஒரு கடமையை, ஒரு வேலையை, தடையை தகர்த்தெறிவது, சித்தியை கொடுப்பது காரிய சித்தி மாலை. அதில் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக அதை பண்ணி 7 நடக்குது. சனீஸ்வருடைய தாக்கத்தை எடுப்பதும் காரிய சித்தி மாலை. எனவே மீனராசி நேயர்களுக்கு அவங்கவுங்க தொழில் அகலக்கால் வைக்காமல் சிக்கனமாக நடந்து கொண்டால் எதிர்காலம் சீரும் சிறப்புமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.